நமோ புத்தாயா. புத்த தம்மம் தூய்மையானது, எளிமையானது. மாஸ்டர் சிங்யூன் அவர்களுடைய நினைவாக இந்த பதிவு 29. தலைப்பு: 4 அளவிட முடியாத பண்புகள், 4 immeasurables. பௌத்த மறைநூல்களில் அவதம்ம சுத்தம் என்ற ஒரு நூலில் மென்மையில், பொறுமையில் மகிழ்ச்சியை உணருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 4 அளவிட முடியாத பண்புகள் என்ன? கருணை, இரக்கம், ஜாய் மற்றும் சமநிலை. லவ்விங் கைண்ட்னஸ், கம்பேஷன், ஜாய் அண்ட் ஈக்வானிமிட்டி ஆகிய 4ம் அளவிட முடியாத அறப்பண்புகள் என்று மாஸ்டர் அவர்கள் விளக்குகிறார்கள். இந்த 4 பண்புகளும் நம்பிக்கையின் மூலக்கண் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 பண்புகளும் நமது வாழ்க்கையில் நாம் வளப்படுத்திக் கொள்வோமேயானால் நம்மிடையே பேராசை, கோபம், வெறுப்பு மற்றும் அறியாமை நீங்கும் என்கிறார் மாஸ்டர். புத்தர் வழி பன்னாட்டு பேரவையின் உறுப்பினர்களின் அடிப்படை பண்புகளாக அதன் கொள்கையை ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று புத்தர் வழி பன்னாட்டு பேரவை வலியுறுத்துகிறார்கள். கருணை பண்பினால் அளவற்ற நம்பிக்கையை பிறருக்கு வழங்குங்கள். அதன் மூலம் இரக்கம் பெருகும்போது அதன் மூலம் மகிழ்ச்சி பெருகும். அளவற்ற மகிழ்ச்சியினால் சமத்துவ எண்ணம் பெருகும் என்கிறார் மாஸ்டர். 4 வகை பண்புகளால் நட்பும் உறவுகளும் பெருகும். தனிமனித தகுதிகள் மேம்படும். அதனால் எல்லா உயிர்களும் காரிய விளைவு தத்துவம் இயற்கையாகவே அமைந்துவிடும். எனவே அனைத்து மனிதர்களுக்கும் தன் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியும் அன்பும் உயர்ந்து நீண்ட நாள் நோயற்ற வாழ்க்கையை அடைவார்கள் என்று கூறுகிறார் மாஸ்டர். இரக்கம், மகிழ்ச்சி, கருணை, சமத்துவம் ஆகிய 4 பண்புகளும் மாஸ்டர் அவர்கள் விளக்குகின்ற மனித நேய பௌத்தம், ஹியூமனிஸ்டிக் புத்திசம் நூலில் விளக்கமாக சொல்லப்படுகிறது. எனவே நாளை 1/1/2024 ஆண்டு புத்தாண்டில் நாம் அனைவரிடத்திலும் கருணை, இரக்கம், மகிழ்ச்சி, சமத்துவ சிந்தனையோடு நாம் வாழ்வோம். மனதில் கொள்வோம். Kindness gives others faith. Compassion gives others hope. Joy gives others joy or happiness. Equanimity gives others convenience. புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த தொடர் மீண்டும் சற்று விளக்கமாக மாஸ்டர் அவர்கள் இந்த 4ஐயும், கருணையையும், இரக்கமும், மகிழ்ச்சியும், சமத்துவம் குறித்தான குட்டி கதைகளை விளக்குகின்றார். அடுத்த தொடர்ச்சியில் குட்டி கதைகளோடு நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.